அன்பினர்களே, பாகிஸ்தானிய ராணுவ தளபதி ஏர் மார்ஷல் அசீம் முனீர் அமெரிக்க அதிபருடன் மிக நெருங்கிய ஒரு தோஸ்து, அச்சாஹே தோஸ்து என்ற, அதாவது மிக நெருங்கிய ஒரு யாழுவா, ஒரு நட்புலகத்தில் இருந்தாலும் பாகிஸ்தானின் ராணுவ அமைச்சர் மிக பெரிய கண்டனங்களை அடிக்கடி இஸ்ரேல் மீது தொடுத்து வருகின்றார். அண்மை காலமும் ஒரு மிக பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்திருந்தார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் மிகப்பெரிய கண்டனம் ஒன்றை தெரிவித்த போது உலகளவில் அது ஒரு அதாவது கொஞ்சம் எதிர்ப்பாக மாறியதால் உடனடியாக அந்த எக்ஸ்ட்ரா செய்தியை டிலீட் பண்ணியிருந்தார். இப்பொழுது இன்று வியாழக்கிழமை ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நெதன்யாகு அரக்கன், மனித குலத்துக்கு அவமானம் என்று பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் அசீம் அவர்கள் தெரிவித்தார். அதாவது முகமது கவாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு, ஏற்கனவே கண்டனம் வந்தது, அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. இதுவும் வந்திருக்கின்றது. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இது தாக்கு பிடிக்குமோ எனக்கு தெரியல. ஆனால் அவரை கண்டனம் வழியாக இருக்கிறது. அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா முஹம்மது அசீம் இவர் அடிக்கடி மிகப்பெரிய தாக்குதல் தொடுப்பதும் கண்டனம் தெரிவிப்பதுமாகவே இஸ்ரேல் மீது இருக்குது. போற போக்க பார்த்தா இஸ்ரேல்காரன் இவர் மீது ஒரு குறி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பலஸ்தீனிய கைதிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை ஆதரித்து ஊக்குவிப்பதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஒரு அரக்கன் என்றும் மனித குலத்துக்கே அவமானம் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹாஜா முகமது ஆசிப் வர்ணித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் CBS நியூஸுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை சேதப்படுத்தும் நோக்கில் பாகிஸ்தான் ஒரு ஒருங்கிணைந்த இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்தி வருவதாக நெதன்யாகு குற்றம் சாட்டி இருக்கின்றார். மேலும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு தாக்குதலில் இருந்து ஈரானிய ராணுவ விமானங்களை பாதுகாப்பதற்காக இஸ்லாமாபாத் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் அவர் கூறினார். இஸ்லாமாபாத் மீதான இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்வினைவாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பலஸ்தீனிய கைதிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை ஆதரித்து ஊக்குவித்து உள்ளிட்ட நெதன்யாவின் கொடூரமான குற்றச்சாட்டுகளை அசீப் கடுமையாக சாடியிருக்கின்றார். யார் பேசுகிறார்கள் பாருங்கள். இஸ்ரேலிய வீரர்கள், சிறை காவலர்கள் மற்றும் நாய்களை கொன்று பலஸ்தீனிய கைதிகள், பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதை ஆதரித்து ஊக்குவிக்கும் ஒரு அரக்கன், மனித குலம் வெட்டி தலைகுலர் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். கடந்த மார்ச் மாதம் 67 முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பகுதிகளில் உள்ள உரிமைகள் நிலைமை குறித்து ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளரான பிரான்சிஸ்கா அல்பானிஸ் ஒரு அறிக்கையில் தண்டனைக்குரிய கூட்டு பழிவாங்கலாக தடுப்பு காவல் சித்திரவதை முன்னெடுக்கப்படும் முன்னெப்பதுமில்லாத அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். கொடூரமான தாக்குதல்கள், பாலியல் வன்முறை, கற்பழிப்பு, உயிரிழப்பை ஏற்படுத்தும் கொடுமைகள், பட்டினி சாவு மற்றும் மிக அடிப்படையான மனித நிலைமைகளை திட்டமிட்டு பறித்தல் ஆகியவை பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் மற்றும் அவர்களின் அன்புக்குரியவர்களின் உடல்களிலும் மனங்களிலும் ஆழமான மற்றும் நீடித்த வடுக்களை ஏற்படுத்தி உள்ளன என்றும் அந்த அறிக்கை அவ்வப்போது தெரிவிக்கின்றது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி சுமார் 350 குழந்தைகள் உட்பட 9300க்கும் மேற்பட்ட பலஸ்தீனிகள் தற்போது இஸ்ரேலிய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கடந்த பல ஆண்டுகளாக இஸ்ரேலிய சிறைகளில் நிகழும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்த கவலைகளிக்கும் தகவல்கள் மீண்டும் மீண்டும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் சமீபத்திய வியூ கருத்து கணிப்பின்படி 1 முதல் 10 அமெரிக்கர்களில் 6 பேர் ஆக்கிரமிப்பு ஆட்சியை பற்றி மிகவும் அல்லது ஓரளவிற்கு சாதகமற்ற கருத்தை கொண்டுள்ளது என்பதை வெளிப்படுத்தி உள்ளது. இது 2025 ஆண்டிலிருந்து 7% புள்ளிகளும் 2022 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 20 புள்ளிகளும் அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆக்கிரமிப்பு அமைப்பின் பிம்பம் மேலும் மேலும் களங்கமடைவதற்கு சமூக ஊடகங்களோ காரணம் என்று நெதன்யாகு குற்றம் சாட்டினார். சமூக ஊடகங்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட தவறான தகவல்கள் பிரச்சாரத்தால் இந்த சரிவு ஏற்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். சமூக ஊடகங்களின் அதிவேக வளர்ச்சியால் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கான ஆதரவு கிட்டத்தட்ட 100% சரிந்துள்ளதை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்றும் அவர் CBS நியூஸுடன் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க உதவியை படிப்படியாக நிறுத்துவதாக நெதன்யாகு சூளுரை அமைச்சர்களை இஸ்ரேலுக்கு எதிராக திருப்புவதற்கு சமூக ஊடகங்களே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டெல் அவிவ் ஆட்சிக்கு இதில் பங்கு இல்லை என்றும் அவர் கூறுகிறார்.
காசாவில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக தான் நடத்திய இனப்படுகொலை போர் இஸ்ரேல் மீதான இந்த எதிர்மறையான எண்ணத்திற்கு காரணமாக அமைந்தது என்றும் நெதன்யாகு மறுத்தார். இஸ்ரேலிய பிரதமர் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து தெற்கு லெபனான் ஒரு முழுமையான ராணுவ தாக்குதலையும் நடத்தி வருகிறார். லெபனான் சுகாதார அமைச்சகத்தின்படி மார்ச் 2 முதல் அந்த அரபு நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 2869 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிரான ஒரு தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு போருக்குள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நெதன்யாகு ஈர்த்தார். அது விரைவில் ஒரு பிராந்திய மோதலாக மாறி உலகெங்கிலும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொன்ற இந்த அர்த்தமற்ற போர் 40 நாட்களுக்கு பிறகு பாகிஸ்தானில் மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போது முடிவுக்கு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தனிப்பட்ட முறையில் நெதன்யாகு ஒரு ஊழல் வழக்கை எதிர்கொண்டுள்ளார். மேலும் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக 2024 முதல் சர்வதேச நீதிமன்றத்தில் ICC அவர் தேடப்பட்டிருக்கிறார். முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் அவர் நடத்திய இனப்படுகொலை போர் 70,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனிகளை கொன்று குவித்ததும் அந்த கடலோர பகுதியை முற்றிலுமாக நாசமாக்கியதற்காகவும் அவர் ICCயில் நிறுத்தப்பட்டு அவர் ஒரு தேர்தல் குற்றவாளியாக உலக குற்றவியல் கிரிமினல் கோர்ட் தெரிவித்தது என்றும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நெதன்ஸ் கண்டுகொள்ள மாட்டான் மனுஷன் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பல செய்திகள் வெளிவந்திருக்கிறது. மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.